அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரேட். இன்றைக்கி நம்ம ஃபேவரேட்டான ரெசிபி நல்லா கிறிஸ்பியான போண்டா எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Genreviews. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டபிள் வெப்சைட். ப்ராடக்ட் அண்ட் மீடியாவோட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், கருவேப்பிலை, 2 சின்ன பச்சை மிளகாய், அப்புறம் 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் கோஸ், இட்லி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் ரவா, அப்புறம் தேவையான மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து 1 கப் வந்து நான் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் 1 கப் ரவா, 1 கப் இட்லி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் கேரட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 3 டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வந்து இது காரம் இருக்காது, ஆனால் 2 வந்து சின்ன பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நான் ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரவாலாம் போட்டிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஊற வைப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ மாவு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 டைம் இந்த போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு வானல் வச்சதுக்கப்புறம் தண்ணிலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ போண்டா வந்து எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போடுங்க. இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இதே போல் 4 பக்கமும் திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் கோல்டிஷ் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா ஈவினிங் டைமில் மழை பெய்யும் போது சூடாக இது போல் கிறிஸ்பியான போண்டா சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். நீங்களே இதை போல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வித்தின் 15 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாட்டா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.